ஹாய். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 2A, 4க்கான ஸ்பெஷலான பிஒய்க்யூங்க இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கூட ரிப்பீட்டடும் கூடங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹிஸ்ட்ரி வரலாறில் முதல் கேள்வி பார்க்கலாம். இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1885ஆம் ஆண்டு ஏ.ஓ. ஹியூமால் மும்பையில் தொடங்கப்பட்டுச்சு. கொஸ்டின் நம்பர் 2. தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1969ஆம் வருடம் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அண்ணாவினுடைய ஆட்சியில் தான் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. மூன்றாவது கேள்வி, காந்தியடிகள் தண்டி யாத்திரை மேற்கொண்ட ஆண்டு 1930 மார்ச் மாதம் 12ஆம் தேதி உப்பு சத்தியாகிரகம். இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. அடுத்து, வேலூர் புரட்சி நடந்த ஆண்டு 1806 ஜூலை மாதம் 10ஆம் தேதி சிப்பாய் கழகம். அடுத்து பார்த்தீங்கன்னா, திராவிட கழகம் தொடங்கியவர் யார்? பெரியாருங்க. 1944 தொடங்கியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, புவியியல்ல இருந்துங்க. 6வது கேள்வி, தமிழ்நாட்டின் மிக நீளமான ஆறு எது? காவிரிங்க. 760 கிலோமீட்டர் நீளமுடையதுங்க. கொடைக்கானல் எந்த மலைத்தொடரில் உள்ளது? பழனி மலை, திண்டுக்கல் மாவட்டம்ங்க. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை 2026 நிலவரப்படி 38 இருக்குதுங்க. பாக் ஜலசந்தி எந்த இரு நாடுகளை பிரிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் இலங்கைங்க. சென்னை துறைமுகம் எந்த வகையான துறைமுகம் அப்படின்னா செயற்கை துறைமுகம்ங்க. இந்தியாவினுடைய 2வது பெரிய செயற்கை துறைமுகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சென்னை துறைமுகம் தாங்க. கொஸ்டின் எப்படி வேணுனாலும் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாங்க. ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு பாலிட்டி. 11வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள்? ஜனவரி 26, 1950 குடியரசு தின விழா அன்னைக்கு தான் இந்திய அரசியலமைப்பும் நடைமுறைக்கு வந்திருக்குங்க. மறக்காமல் நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இண்டிபெண்டன்ஸ் டே எப்போ அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆளுநர் யார்? எம். ஃபாத்திமா பிவி. 1997 to 2001 வரை. லோக்சபா உறுப்பினர்களின் பதவிக்காலம் மொத்தம் 5 வருடங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்டிஐ ஆக்ட் எந்த ஆண்டு அப்படின்னா 2005 அக்டோபர் 12 முதல் அமுல்படுத்தப்பட்டதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அறிவியலில் 16வது கேள்வி பார்க்கலாம். மனித உடலில் உள்ள மிகப்பெரிய உறுப்பு எது? தோல் தாங்க. அடுத்து 17வது கொஸ்டின், வைட்டமின் சி குறைபாட்டால் வரும் நோய்? ஸ்கர்வி, ஈறுகளில் இரத்த கசிவு. அடுத்து பார்த்தீங்கன்னா 18வது கேள்விங்க, ஒளியின் திசைவேகம் என்ன? 3 லட்சம் கிலோமீட்டர் பர் வினாடி. இது தோராயமாங்க. அடுத்து 19வது கேள்வி பார்த்தீங்கன்னா, கணினியின் மூளை என அழைக்கப்படுவது எது? இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குங்க. ஆமாங்க, CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அடுத்து ஃபைனல் கொஸ்டினுக்கு நம்ம வந்துட்டோங்க. கொஸ்டின் நம்பர் 20, தாவரங்கள் உணவு தயாரிக்கும் நிகழ்வை என்னன்னு சொல்லுவாங்க? ஒளிச்சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. இது நம்ம பேசிக்லேருந்து படிச்சிருந்தோன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்லேருந்து தேடி பார்த்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோங்க உங்களுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.